வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இவருடைய ஜாதக அமைப்பின்படி அவருடைய 12ஆம் நிலை படிப்பிற்கு அப்புறம் மேற்படிப்பிற்காக உயர்நிலை மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்க உள்ளாரா, அல்லது நாட்டினுடைய அரச உயர்நிலை பதவியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையை தேர்ந்தெடுக்க உள்ளாரா என்பதை பற்றிய விளக்கத்தை இவருடைய ஜாதகத்தினுடைய முழு ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். நீங்கள் பார்க்கின்ற இவருடைய பிறந்தகால அமைப்பின்படி கடக லக்கணத்தை மையமாக கொண்டு 2ஆம் இடத்திலே தனிக்கேது, லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 4லே இருக்கிறார், 6லே குரு, 8ல் ராகு, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன் புதன், 12ல் செவ்வாய். இந்த அமைப்பில் அவருடைய ராசி கட்டம் உள்ளது. நவாம்ச நிலையை நாம் தெரிந்து கொள்வோம். மேசத்தில் கேது, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சனி, சிம்மத்தில் புதன், துலாமில் ராகு, தனுசுல குரு, கும்பத்தில் சுக்கிரன். இந்த அமைப்பு நிலையிலே இவர் எந்த துறையில் படிக்கிறார் என்பதை அவருடைய ஜாதக அமைப்பின் வாயிலாக சுபத்துவ பாவத்துவ சூட்சும நிலை அமைப்பின்படி எனது மதிப்புக்குரிய ஆசான் உயர்திரு மாண்புமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய ஜோதிட விதி அமைப்பின்படி எந்த அளவுக்கு பொருத்தமாக உள்ளது என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இவருடைய ஜாதக அமைப்பின்படி கிரகத்தினுடைய ஸ்தான பலத்தை நாம் தெரிந்து கொள்வோம். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பௌர்ண நிலைக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அடுத்த நாளான இவர் சுவாதி நட்சத்திர அமைப்பிலே இருக்கிறார். ஆக லக்னாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லிய பாக்கியஸ்தானத்திலே உச்ச நிலையில் இருக்கிறார். சூரியன் எடுத்துக்கொண்டால் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே திக்பலம் பெற்று உச்சநிலை அமைப்பிலேயும் நன்றாக இருக்கிறார். செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் போது கடக லக்கணத்திற்கு 5-10 கூடிய யோகாதிபதி. இவர் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தோடு உள்ள புதனோடு பரிவர்த்தனை பெற்று மீண்டும் 10ஆம் இடத்திற்கு ஆட்சி நிலை அமைப்பிலையும் அந்த 10ஆம் இடத்திற்கும் 10ஆம் அதிபதிக்கும் குருவோட தொடர்பு மிக அருமையாக உள்ளது. இந்த 10ஆம் இடத்திற்கும் 10ஆம் அதிபதிக்குள்ள தொடர்பு என்பது கொடுக்கக்கூடிய குரு பங்கப்படாத நிலையில் மிக ஆட்சி மூல திரிகோண வலிமையில் இருந்து பார்வை கொள்கிறார். ராகு பொதுவாக கடக சிம்ம லக்கணத்திற்கு அவயோகமாக செயல்படுவதனால அவர் 8லே மறைவது ஒரு வகையிலே நல்லது. சுக்கிரன் ஏற்கனவே சுபக்கிரகங்கள் 5-9 என்ற திரிகோண அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இங்கே 4ஆம் இடத்திற்குரிய கடகலகத்திற்கு சுக்கிரன் ஒரு பாதக நிலையை கொடுத்தாலும் கூட அவர் குருவோட வீட்டில் உச்சநிலை பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. நவாம்சத்தில் நாம் தெரிந்து கொள்ளும்போது ஒவ்வொரு கிரகமும் சுபவர்க்கம் பெற்றிருக்கிற இந்த நிலையை பார்க்கும்போது செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் குரு வர்க்கோத்தம நிலையில் அதே தனுஷ் வீட்டில் இருக்கிறார். மற்ற கிரகங்களாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது இவருக்கு நடைபெற்று கொடுத்திருப்பது குரு தசை 16/6/2027 வரை நடைபெறுகிறது. தற்போது ராகு புத்தி 16/6/2027 வரை நடைபெற இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சனி மகா திசை எப்படி இருக்கு என்ற அமைப்பையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். லக்கணத்திற்கு ஆதிபத்தியம் இல்லாத அவயோகி
லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலே சூட்சும வலுவோடு சனி கேதுவோடு அமைந்து பங்கப்படாத இந்த லக்கணத்திற்குரிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடைய பார்வையை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆகவே இவர் 2 நாளைக்கு முன்பு என்னிடம் ஜாதக ஆய்வு மேற்கொள்ளும் போது மேற்படிப்பிற்காக எந்த துறையில் சிறந்து விளங்குவார் என்பதை அவருடைய பெற்றோர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வந்திருந்தார்கள். நீங்களும் உங்களுடைய ஜாதக முழு விளக்க ஜோதிட யான அமைப்பின்படி அவரவர் கருத்துக்களை இந்த ஜாதகர் எந்த துறையில் சிறந்து விளங்குகிறார் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு பணிவான வேண்டுதலோடு, இவர் மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் செவ்வாய் அதீத வலிமையோடு இருக்க வேண்டும். ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய கோல்டன் ரூல்ஸ். இங்கே நீங்கள் பார்க்கின்ற அமைப்பிலே ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு திரிகோணம் என்ற பாக்கியஸ்தானத்தில் இருந்து இந்த 9, 10 என்றாலும் நாம் 10ஆம் இடம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அந்த அமைப்பிலே குருவோட பார்வையை பெற்று லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திற்கு அதீத வலிமையுள்ள குருவோட பார்வையும் பௌர்ணமிக்கு அடுத்த நிலையிலே சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அதற்கு அடுத்த ஒரு சில நாட்களில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர அதியோக அமைப்பிலே 10ஆம் இடம் சிறப்பாக நல்ல அமைப்பை பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்திலே 2ஆம் அதிபதி சூரியன், அரச உயர்நிலை பதவியை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெற்ற நிலையிலே சூரியனோடு சேர்ந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை நிலையிலே செவ்வாய் மீண்டும் 10ஆம் இடத்திற்கு மிக வலிமையோட ஆட்சி நிலை பெறுகிறார். இந்த லக்கணத்துடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு, சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த 4 கிரகங்களும் அதீத வலிமையோடு இருக்கின்றன. ஸோ இவர் அரச உயர்நிலை அதிகாரத்துவமான உயர்நிலை பதவிக்கு தகுதியானவரா அல்லது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவாரா என்று ஆய்வு செய்வதில் மிக கடினமாக நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. மதிப்புக்குரிய ஆத்திய குருஜி அவருடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்பின்படி பார்க்கும்போது இங்கே சூரியன் மேசத்திலே உச்சம் பெற்று பௌர்ணமி அமைப்பிலேயும் குருவோட தொடர்பு பெற்றிருந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய ஜாதிக்கு வரக்கூடிய லக்ன யோக திசை அவயோக திசை என்று பார்க்கும்போது அடுத்து வரக்கூடியது சனி மகா திசை வருகிறது. சூரிய சந்திர திசை வருவதாக இருந்தால் இவர் நாட்டினுடைய இந்த ஜாதகர் மிகப்பெரிய உயர்ந்த ஆட்சி அதிகாரம் பெறக்கூடிய ஜனாதிபதி பேரரசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிலையை கூட கொடுத்துவிடும். ஆனால் அவயோக திசை என்று சொல்லக்கூடிய சனி திசை வர இருப்பதனால நாம் அடுத்த நிலையைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இங்கே செவ்வாயை மருத்துவத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது செவ்வாய் குருமங்கள அமைப்பிலே குருமங்கள யோக அமைப்பில் டிகிரி நிலை பார்க்கும்போது மிதுனத்திலே செவ்வாய் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிகிரியும் குரு டிகிரியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறது. அதீத சுபத்துவமான அமைப்பில் இருக்கிறது. அதே குரு வர்க்கத்துவம் பெறுகிறார். செவ்வாய் அம்சத்திலே சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் தான் இருக்கிறார். அப்போ ஸ்தானபல அமைப்பிலே பார்க்கும்போது செவ்வாய் புதன் ஆட்சி நிலையோடு ஸ்தானபலை அமைப்பிற்கு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். குருவோட பார்வை இருக்குது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடும் ராசிக்கு 9ஆம் இடத்தோடும் தொடர்பு. இந்த குருசனி என்பவர் இந்த லக்கணத்துக்கு 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியுடைய தொடர்பு அமைப்பில் இருக்கிறது. ஸோ இந்த நிலை பார்க்கும்போது இவர் மருத்துவத்துறைக்குத்தான் மிக உயர்ந்த நிலையை அமைப்பை பெற்றிருக்கிறார். IAS IPS படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், UPS தேர்வு எழுத வேண்டிய ஆர்வமும் அவருக்கு இப்போது இருக்கிறது. அவருக்கு சரியாக 18 வயசை நெருங்கி கொண்டிருக்கிறார். ஒருவருடைய எண்ணமும் செயலும் அமைப்பதற்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதீத சுபத்துவம் பெற்றிருக்கிறதோ அந்த எண்ணமும் செயலும் அவருக்கு இருக்கும் என்பதை மதிப்புக்குரிய குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொன்னது போல இங்கே இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய்தான் அதீத வலிமை பெற்றிருக்கிறது.
ஆனாலும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும்போது, ஜாதகருக்கு யுபிஎஸ்சியில் அரசு உயர் பதவியான அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகலாம் என்ற எண்ணம் ஏன் தோன்றியதென்றால், அடுத்து வர இருக்கக்கூடிய திசை அவயோக திசை என்று சொல்லக்கூடிய சிம்ம லக்கணத்திற்கோ, கடக லக்கணத்திற்கோ சனி ஆகாதவர். ஸோ இந்த நிலையில் அவருடைய மனம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தற்போது பார்த்தீங்கன்னா, குரு திசையில் ராகு புத்தி நடைபெறுகிறது. ராகு லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் அமைந்த சனியோட அமைப்பில் இருக்கக்கூடிய தோற்றத்தை கொடுப்பதனால, இந்த 8 தொடர்புகள் இருப்பதனால் சிறிது மனக்குழப்பத்தில் இருக்கிறார். ஆகவே நான் நன்கு ஆய்வு செய்து குழம்ப வேண்டாம், உங்களுக்கு மருத்துவத்துறை தான் மிக சிறந்த அமைப்பை தரும் என்று கூறியிருக்கிறேன். அந்த அமைப்பிலே ஓகே, நான் மருத்துவத்துறை படிப்பதற்கு தயாராகிறேன் என்று ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, இவருடைய ஜாதக அமைப்பின்படி உயர்நிலை மருத்துவத்துறைக்கான அமைப்பு நன்றாக தெரிகிறது. அதே நேரத்தில் யுபிஎஸ் எக்ஸாம் எழுதியும் தேர்வதற்கான வாய்ப்பும் இங்கே தோன்றுகின்றது. கிரகநிலையினுடைய ஸ்தானபல சுபத்துவ சூட்சும பாவத்துவ அமைப்பினுடைய விதிமுறையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் மருத்துவத்துறைக்கே சிறந்து விளங்குவார் என்பது எனது ஆய்வு. ஆகவே நண்பர்களே, இந்த ஜோதிட ஆய்வை பார்க்கின்ற அனைவரும் உங்களுடைய ஜோதிட ஞான ஒளியினுடைய அமைப்பின்படி அவரவர் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த ஜாதக வளத்தை பார்த்து கொண்டிருக்கிற அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஜோதிட ஆய்வை நான் பொதுவெளியிலே வெளியிட்டிருக்கிறேன். அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலோடு அனைவருக்கும் நன்றி.